ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், நபியுடைய பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களில் ஆக சின்ன ஹதீஸ் தான், ஆக சிறிய ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை நஅம், ஆம் என்ற வார்த்தை மட்டும்தான். அவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அரைத இதா ஸல்லைத்துல் மக்தூபாத் வஸும்து ரமதான் வஅஹ்லல்துல் ஹலால் வஹர்ரம்துல் ஹராம் வலம் அஸித் அலா ذلك ஷைஆ அத்குலுல் ஜன்னah. இவ்வளவு அந்த சஹாபி பேசின வார்த்தை. யா ரசூலல்லாஹ், 5 நேர தொழுகையை தொழுதுட்டு ரமதானுடைய காலத்தில் நோன்பை நோற்று ஹலால் என்று சொல்லப்பட்டவைகளை ஹலால் என்றும், ஷரீஅத்தில் எது ஹராமோ அதனை ஹராம் என்றும் தவிர்த்து கொண்டு அதைவிட நான் மேலதிகமாக எதையும் செய்யவில்லை, நான் சுவர்க்கம் போவேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம், ஆம். அப்படியாக இருந்தால் இந்த உழைப்பு தேவையே இல்லை. எல்லோருக்கும் தொழுதுவிட்டு அவர்களுடைய வேலைகளை பார்த்துக் கொள்ளலாம். எதற்காக வேண்டி மக்கள் பாடுபடுகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள்? பல கோடி ரூபாய்கள் ஒவ்வொரு நாளும் தஅவத் தப்லீகுடைய உழைப்புக்காக மக்கள் செலவழிக்கிறார்கள். நாடுகளுக்கு ஏறி இறங்குகிறார்கள். குடும்பத்தை விட்டு இவ்வளவெல்லாம் தியாகம் செய்தா சுவர்க்கத்தை அடைய அவ்வளவு கஷ்டமா? தெரியாதே சகோதரர்களே, மனிதன் படைக்கப்பட்டதே இந்த உழைப்புக்காக. இரண்டாவது பேச்சும் இல்லை. நபியுடைய உம்மத் படைக்கப்பட்டது இந்த உழைப்புக்காக வேண்டி மட்டும்தான். இந்த உலகத்தில மனிதர்களை அல்லாஹ் படைத்தது இந்த உழைப்புக்காக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 40வது வயதில் நபி என்ற பட்டம் கிடைக்கிறது. நபி என்ற பட்டம், வைத்தியர் என்ற பட்டத்தை படிச்சு வாங்கலாம், பொருளியலாளர் என்ற பட்டத்தை படிச்சு வாங்கலாம், ஆசிரியர் என்ற பட்டத்தை படிச்சு வாங்கலாம். நபி கோர்ஸ் என்ற ஒரு கோர்ஸ் இல்லை. நபி என்பது அல்லாஹ்வின் மூலம் நுபுவத் கொடுக்கப்பட்ட ஒரு நபி. உலகத்தில் ஆகப்பெரிய பதவி. நபியை விட உலகத்தில் ஆகப்பெரிய ஒரு பதவி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா 40வது வயதில இந்த பட்டத்தை கொடுத்தார். உலகத்தில பட்டமளிப்பு விழா நடத்தப்படுகிறது. மதரசாக்கள்ல விழா நடக்கிறது, பாடசாலைகள்ல விழா நடைபெறுகிறது, பல்கலைக்கழகங்கள்ல விழா நடக்குது. மக்களை எல்லாம் கூட்டி ஆரவாரமாக என்ன பட்டம்? 4 வருஷம் படிச்சு அவருக்கு MBBS, அவருக்கு டாக்டர், வைத்தியர் என்ற பதவி கொடுக்கப்படுகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஸஹீஹில பத்ருல் வஹி என்ற ஒரு பாடத்தை கொண்டு வருகிறார். வஹியுடைய ஆரம்பம். நபியவர்கள் நபியாக ஆகும் காலம் கிட்டவாகும் பொழுது உள்ளத்தில் ஒரு விதமான பயமும் அச்சமும் தனிமையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் நபியவர்களுக்கு ஏற்படுகிறது. நீண்ட சரித்திரம். ஹிராவுக்கு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலை, கல்லுமலை, மனித நடமாட்டமே இல்லாத இடம்.
கான யதஅப்பத், தனிமையில் இருந்து அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். திடீரென்று அல்லாஹ்வுடைய பிரமாண்டமான ஒரு படைப்பு சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இதற்கு முன்னால் கண்டதில்லை. வந்து சொல்லுகிறார்கள், யா முஹம்மத் இக்ரா, முஹம்மதே ஓதுவீராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த மனித சஞ்சாரமே இல்லை, தனிமையான இடம். குர்ஆனுடைய ஆரம்ப வசனம் இக்ரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியல என்றார். அவர் சொன்னார், இல்ல ஓதுவீராக. சொன்னார், மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது. فضم جبريل عليه الصلاة والسلام سيدنا جبريل عليه السلام முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைக்கிறார்கள். ரெண்டு இனம் சேருது. மனித படைப்போடு மலக்குடைய படைப்பு உடம்போடு உடம்பு சேருது. அங்கே ஏதோ ஒன்று சையதுனா ஜிப்ரீலுடைய நெஞ்சியும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சியும் படும் பொழுது நபி அவர்கள் தானாகவே ஓதுகிறார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தார், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلقல் இன்சான மின் அலக். ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக. நான் பொதுவா இங்கே ஓபனா பேசுறேன். கஷ்டம் உள்ளவங்களுக்கு தனியா கேட்டுக்கொள்ளவே வேண்டும். ஏண்டா குர்ஆன் ஹதீஸ் இதில் உலகத்தில் வெளிச்சம் எதுவும் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் உலகத்தில் ஒரு வெளிச்சம் இருப்பதாக யாராவது சொன்னால் அவர் முஸ்லிமும் அல்ல. அவ்வளவு வெளிச்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை நாங்க விட்டுட்டு போனது நடு காட்டிலே அல்ல, தீவுலே அல்ல, கடல்லே அல்ல, மார்க்கம் தெரியாமல் கத்தளிக்கும் இடத்திலே அல்ல. உங்களை எல்லாரும் விட்டுட்டு போனது தரத்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா, மிக மிக வெண்மையான ஒரு இடத்துல தான் விட்டுட்டு போனேன். மார்க்கம் எவ்வளவு உண்மை, எவ்வளவு தெளிவு என்றால் லைலுஹா கனஹாரிஹா, மார்க்கத்துடைய இரவும் பகலை போல அவ்வளவு வெளிச்சம். இந்த ஆயத்திலிருந்து ஓலவல் ஏலவல் படிக்கிற மாணவர்கள் இருக்கிறோம். உங்களோட கல்விகளாக இந்த விடயங்களை கேளுங்க. இது மனிதனுடைய வார்த்தை அல்ல. அல்லாஹு அன்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபா, வேதத்தில் அல்லாஹ்வுடைய பேச்சில ஆக அழகான பேச்சு குர்ஆனுடைய பேச்சு. உங்களோட பாடங்கள் இருக்குது, சந்தர்ப்பம் கூறுங்கள் வாரணி. ஓலவல் ஏலவல்ல ஒரு பாட்டை தந்து அல்லது ஒரு வார்த்தையை தந்து இது யாரால் யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது ஹதீஸிலே இருக்குது, எல்லா மொழியிலும் இருக்குது. இக்ரா, இதை வச்சு என்னமோ அடிக்கிறான். அங்க அவன் அங்கிருந்து ஒரு பந்து அடிக்கிறான், இவன் இங்கிருந்து ஒருத்தர் எழுதுகின்றான், வாசி என்றான், படி என்றான். நான் சொன்னேன், குர்ஆன்ல ஒரு இக்ராத்தானே தெரியும், அதனாலதான் படி என்ற வாசிக்கிறோம். குர்ஆன்ல ஒரு இக்ரா இல்ல, ரெண்டு இக்ரா இருக்கு. ஒரு இக்ரா கண்ட அர்த்தம் வச்சா அடுத்த இக்ராவை மாற்றுவார்கள். இக்ரா எழுதுவீராக, இது யாரால் எந்த சந்தர்ப்பத்தில் யாருக்கு சொல்லப்பட்டது? அல்லாஹ்வால் சையதுனா ஜிப்ரீலுக்கு இறக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் கால ஹிராவில் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய கல்புக்கு நபி என்ற பட்டம் கொடுத்த ஆயத். இந்த ஆயத்தை கொண்டு போய் எங்க செல்கிறோம்? அல்லாஹ் நபிக்கு கொடுத்த ஆயத். وَإِنَّهُ لَتَنزِيلُ رَبِّ الْعَالَمِينَ
نزل به الروح الأمين على قلبك لتكون من المنذرين بلسان عربي مبين وإنه لتنزيل رب العالمين. இந்த இக்ரா அல்லாஹ்விடமிருந்து இறங்கியது. على قلبك لتكون من المنذرين. நபியே, உங்களோட கல்புக்கு தஅவத்துடைய உழைப்பை செய்வதற்கு இறக்கப்பட்டது. இதற்கு குர்ஆன்ல வேறொரு அர்த்தம் இருந்தால் சொல்லுவாங்க. لتكون من المنذرين, மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து குஃப்ரை விட்டு, ஷிர்கை விட்டு, பாவத்தை விட்டு மக்களை தடுப்பதற்காக வேண்டி தந்த ஆயத்து நபியே. நபி, இது தெளிவான அரபு பாஷையில் இருக்கிற நபியே. கால ஹிராவுல நபி என்ற பட்டம் கொடுத்த ஆயத் அல்லாஹ் ஓதுன்றார். இன்னொரு இக்ராய் குர்ஆன்ல 2 இக்ராய் இருக்குது. ஒன்று சூரா அலக் இக்ரா, கியாமத்துடைய நாளையில மனிதன் பேச ஆரம்பித்ததிலிருந்து மௌத்துடைய நேரத்தில் கடைசியாக பேசினது வாப்பா. கடைசியாக அவர் கையத்தான் காட்டிட்டு போனாரு, அவர் இந்த வார்த்தையைத்தான் சொல்லிட்டு போனார் என்று எது கடைசி வார்த்தையோ அது வரைக்கும் எழுதப்பட்ட ஏடுகள் கியாமத்துடைய நாளையில ஒவ்வொருவருடைய கையிலையும் தரப்படும். அல்லாஹ் அந்த ரிப்போர்ட் காட்ட தந்து சொல்லுவார், உங்களோட பதிவேற்ற வாசிச்சு பாருங்க. அங்க படி என்று அர்த்தம் கொடுத்தா அப்ப கியாமத்தினால பட்டோலையை கொடுத்து அல்ல என்ன சொல்லுவார்? அங்க மாட்டி அல்லாஹ் சொல்ற பட்டோலையை எடுத்து வாசிச்சு பாரு. كفى بنفسك اليوم عليك حسيبا. நீ இன்றைக்கு வாசிச்சு பார்த்தா அதுவே உங்க வாழ்க்கைக்கு போகும். நபிக்கு பட்டம் கிடைக்குது, நடுங்கிறார்கள். புகாரில இருக்குது கடுமையான நடுக்கம், ஆனால் நெற்றியில தேர்வ வடியுது. எங்க வராங்க? ஓடி வராங்க ஹதீஸத்துல் குபரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, ஜம்மிலூனி ஹதீஸா என்ன போட்டுங்க. நடுக்கம், பிரமாண்டமான ஒரு மலக்கு என்ன அப்படியே அமுக்கினாரு, குடிச்சாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்கிறாங்க, போர்த்தி கொண்டிருக்கிறாங்க. தெரியாதே சகோதரர்களே, பட்டம் கொடுத்தா அடுத்த நிலைக்கு ஜோக். ஒரு ஆளுக்கு பட்டம் கிடைச்சிருக்குது, வீட்டுல சும்மா குந்தி கொண்டு இருந்தா அடுத்தது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், ஜோக் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்ற பட்டம் கிடைச்சிட்டு, இன்றிலிருந்து நீங்க நபி, உங்களால் அற்புதங்கள் வெளியாகும். மனிதனுடைய இயற்கையான செயலை விட மாற்றமான அற்புதங்களை அல்லாஹ் வெளிப்படுத்த போறார். போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஆயத் இறங்குது, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், ஏ போற்றிக் கொண்டிருக்கும் நபியே, கும் எழுப்புங்க நபியே, ஃபஅன்ஸிர் மக்களுக்கு எச்சரிக்கை செய்க. நபி என்ற பட்டம் தந்தது போர்த்தி படுக்கவல்ல, நபி என்ற பட்டம் தந்தது வீட்டிலே உட்காரவல்ல. கும் நபியே எழுப்புங்க. ஃபஅன்ஸிர் உலமாக்கள் இருக்கிறாங்க, தஃப்சீரை கேளுங்க. இந்த ஆயத்துடைய தஃப்சீர்கள் அந்த ஆயத்து சொல்லுது, நபியே மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய, மக்களுக்கு மார்க்கத்தை தீனை சொல்லத்தான் இக்ரா குர்ஆன தந்தே. இங்க சொல்றான் அதே வார்த்தை ஃபஅன்ஸிர், எழுந்து எச்சரிக்கை செய்யுங்க நபியே. வரப்பக ஃபகப்பிர், ரப்புடைய பெருமையை பேசுங்க நபியே, அல்லாஹ்வை பத்தி பேசுங்க நபியே. வரப்பக ஃபகப்பிர். தெரியாதே சகோதரர்களே, இதுதான் தஅவத்துடைய ஃபவுண்டேஷன். இந்த நபி உலகத்திற்கு அனுப்பப்பட்டது இந்த உழைப்புக்காக. குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் நபிக்கு அந்தந்த நேரத்தில் அப்படியே வழிகாட்டினான். எங்கிருந்து ஆரம்பிக்கணும் ஒன்றும் தெரியாது.
குகையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பி அங்க ஆயத்திறக்கி எழுப்பி நபிய சமூகத்துக்கு போங்க எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அல்லாஹ் அதையும் சொல்லிக் கொடுத்தார். வஅன்திர் அஷீரத்தல் அக்ரபீன் நபியோட நெருங்கிய உறவினர்களுக்கு ஆரம்பிக்கும் தாவத். நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்ய இப்பதான் அழைக்கிறாங்க. இன்னி அனலக்கும் நதீரும் முபீன் நான் தெளிவாக அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைக்கிறேன், நான் எச்சரிக்கை செய்யக்கூடியவன். பெரியார்களே சகோதரர்களே, அந்த நேரத்தில் தான் அபூ லஹப் பழைய சம்பவம் தான், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எடுத்து மண்ணால வீசி அடிச்சது, அது நபிக்கு அடிச்சதல்ல, அது நபியுடைய தீனுக்கு அடிச்சது. நபிக்கு அடிச்சதல்ல, அது நபியுடைய தீனுக்கு அடிச்சது. அதே அதாவது வாய்தான் இவர் உண்மையாளர், இவர் சாதிக், இவர் அமீர் என்று சொன்னது. அந்த மண் துடி அடிச்சது நபியுடைய தீனுக்கு, மார்க்கத்துக்கு. இதுல நிறைய மார்க்கத்துடைய மசாலா வரும். தனி ஒரு ஆளுக்கு அடிக்கிறது என்றதும் தீனுக்கு அடிக்கிறது என்றதும் வேற. தனி ஒரு ஆளை குறை சொல்றதும் தீன குறை சொல்றதும் வேற. தபலீக் காரண குறை சொல்றதும் தபலீகுக்கு குறை சொல்றதும் என்றது வேற. நல்லா விளங்கணும், நல்லா விளங்கணும். இது ஏசினது நபிக்கல்ல, நபியுடைய தீனுக்கு. தப்பன் லக்கயா முஹம்மத், எங்கட கண் முன்னால வளர்ந்த நீங்க, சின்ன பிள்ளையா இருந்த நீங்க, ஒன்றும் தெரியாமல் இருந்த நீங்க, இப்ப நபியில ஏற்றுக்கோல. அபூ லஹபுடைய 4 மகனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட. அல்லாஹ் எவ்வளவு கேவலப்படுத்தினான்டா, 4 மகனும் பாப்பாக்கு பதுவா செஞ்சுதான் ஆகணும். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். முஃபஸ்ஸிரீன் அல்லாஹ் குர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, இந்த சூறாவை 4 மகன்மார் ஓதினாங்க, பாப்பாக்கு பதுவா செஞ்சுதான் ஓதணும். எங்கட சொந்த கருத்தல்ல, தஃப்சீர்ல எழுதிருக்குது. இது அந்த தீனுக்கு ஏசின ஏற்றி, அதனால கியாமத் வரைக்கும் பதுவா. பெரியார்களே சகோதரர்களே, இங்கதான் தஅவத் ஆரம்பிக்குது. குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு, ஊரிலிருந்து எதிர்ப்பு, நண்பர்களால் எதிர்ப்பு, மக்களால் எதிர்ப்பு. ஏன் உண்மையை சொல்றார், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசுறார். வரப்பக பக்கத்தில் ரப்புடைய பெரிய நன்மையை பற்றி பேசுங்க. ரப்பு யார்? பெரியார்களே சகோதரர்களே, அங்கிருந்துதான் தாவத்துடைய பிரயாணம் ஆரம்பம். மக்காவுல 10 வருஷம் தாவா சிர்ரியா, ரகசியமான தாவத், பகிரங்கமாக தாவத் செய்யலா. மக்கள் மேலுக்கு வராங்க, மக்கள் ஏற்று போறாங்க, இல்ல பதுவாக்கள் செய்யறாங்க, சூரியன் என்று பேசுறாங்க, சாஸ்திரம் செய்யக்கூடியவர் என்று பேசுறாரு. இவர் மஜ்னூன், இவருக்கு பைத்தியம் என்று பேசுறாரு. பொறுத்தாங்க. 10 வருஷம் பொறுமை. இந்த உழைப்பு பொறுமையால் மேற்கொள்ளப்பட்ட உழைப்பு. சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களை தட்டி தட்டி வச்சு கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும் வரும் என்றீங்க, வரலையே யா ரசூலல்லாஹ். மத்தா நஸ்ருல்லாஹ், எப்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும், எப்ப வரும்? அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு. இப்ப பொறுங்க, இப்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும். யாரும் முஸ்லிம் இல்ல, தனி மனிதர். கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. 10 வருஷங்களுக்கு பின்னால ஏற்றி கேட்க வேண்டுமா, அடி வாங்க வேண்டுமா, தள்ளப்பட வேண்டுமா? குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு உடனே தண்டனை இறக்காமல் அல்ல, முடியாமல் இல்ல, அல்லாஹ்வுக்கு முடியும். பெரியார்களே சகோதரர்களே, நபியுடைய முஹப்பத் நாம் உயிரை கொடுப்போம் என்றோம். நாம் நபியுடைய முஹப்பத் உள்ளவர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எப்படிப்பட்ட ஒரு மனிதர்? இதெல்லாம் ரபியுல் அவ்வல்ல கேட்பீங்க.
ரபியுல் அவ்வல் மாதத்தில முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நபியுடைய முடி என்றால் தலையில இருக்கும் வரைக்கும் அதற்கு பொறுமை இருக்கும். எவ்வளவு அழகாக வாரி அதை வைத்துக் கொள்வோம். சலூனுக்கு போனா அது வெட்டப்பட்ட உடல் நாங்களே தட்டிடுவோம். உடம்புல படுது. சலூன்ல ஒரு தும்பு கட்ட வச்சிருக்கிறான், அவன் ஒரு மூலையில தள்ளு. இல்ல ஏண்ட முடி நான் எவ்வளவு கிரீம் பூசினேன் யாராவது சொல்லுவாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எருமூக்கு யுத்தம் நடக்குது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தொப்பியை காணல. யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. சொன்னாங்க தொப்பியை காணல. சொன்னாங்க காலித் இது தொப்பி தேடுற நேரமா? இல்ல தொப்பியை தேடுங்க, அந்த ஒரு விஷயம் ஒன்று. சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் தொப்பி தேடுறாங்க. அந்த இரத்த கலை யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. தேடுறாங்க, பலம் எஜிதுஹா, தொப்பி கிடைக்கல. சொன்னாங்க இல்ல தொப்பியை தேடுங்க. நீண்ட நேரத்துக்கு பின்னால காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தொப்பி கிடைக்குது. ஃபஇதன் ஹிய கலன் சுவத்துல் ஹலிகா. எடுத்து பார்த்தால் பழைய தொப்பி. கேட்டாங்க காலித் இந்த தொப்பியா தேடினீங்க? இல்ல இந்த தொப்பியில ஒரு விஷயம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்ய போனாங்க. போன நேரத்தில் ஹல்லா பாபரை கூப்பிட்டு சொன்னாங்க முடிய இறக்கும்படி சிறைக்கும்படி. நபியுடைய முடி வலிக்கப்பட்டது. கிட்ட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நபியுடைய முடி இறக்கும் பொழுது பக்கத்தில் சஹாபாக்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் அபூ தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள் இக்ஸிம் பைனன் நாஸ் யா அபா தல்ஹா. அபூ தல்ஹாவே இந்த முடியை மக்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள் என்று சொன்னார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் அந்த முடி எனக்கும் தரப்பட்டது. அந்த முடியை என்னுடைய தொப்பியில் வைத்து 8 யுத்தம் செய்திருக்கிறேன். 8 யுத்தத்திலேயும் வெற்றி பெற்றிருக்கிறேன். இது நபியுடைய முடி. எங்கட வேலை விட்டு வந்தா உள்ள ஓடி வரும். கையில எங்கட 2 பேர் என்ன சொல்லுவோம்? நாட்டமாக இருக்கிறது. கிரவுண்ட் இருந்து வாரேன், பஜார்ல இருந்து வாரேன், வாஷ் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். எங்கட வேறுமை எங்களுக்கு தாங்கலாம். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்கள் தூங்கும் பொழுது முத்து முத்தாக வேர்வை விட்டு நெட்டியிருந்தது. ஃபஜாஅத் பிஹாரூஹா, ஒரு போத்தலை கொண்டு வந்து பஞ்சு துண்டால நபியுடைய அந்த வேர்வையை எடுத்து போத்தல்ல எடுக்கிறாங்க, ஒத்தி கொண்டிருக்கிறாங்க. ஃபஸ்தைகத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில விழிக்கிறாங்க. கேட்டாங்க மாதா தஸ்னஇ யா உம்மு சுலைம், உம்மு சுலைம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இல்ல யா ரசூலல்லாஹ் உங்களோட வேர்வையை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? எடுங்க, உலகத்தில் ஆக வாசமான அத்தர் இருந்தால் அது என்னுடைய வேர்வைன்னார்கள். அத்தியபுத்தி மிக வாசமான அத்தர் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வேர்வை. அதற்கு அடிக்க உலகத்தில் எந்த அத்தரும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான நபி. பெரியார்களே, சகோதரர்களே, இந்த நபிய அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பாதுகாப்பு. ஒரு ஏசி ரூம்ல யாரும் படாம, யாரும் டச் பண்ணாம நபியவர்களோட பேசுறாங்க. சிகரத்தையோட பேசணும், அவர்கிட்ட வந்து தோல் கொடுத்துதான் நபியோட பேசணும் என்று அல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு இடத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் வைக்கிறது. கேட்ட சம்பவங்கள் தாயிஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. சரித்திரத்தை படிங்க கிதாபுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, அடிக்கப்படுறாங்க. ஏனைய எந்த நபிமார்களுக்கும் குர்ஆன் சொல்லுது அவங்களுக்கு அடிப்பதாக சொன்னாங்க. ஏ நூஹே காலு யா நூஹ், உங்களோட தஅவத்தை தடுத்து கொள்ளல் என்றால் உங்களை கல்லடிச்சு கொள்வோம் தான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னாங்க ல இல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுனி மலியா. இப்ராஹிமே, உங்களோட தஅவத்தை தடுத்து கொள்ளல் என்றால் உங்களை கல்லடிச்சு கொள்வோம் தான். ஹபீபுன் நஜ்ஜார் வாரா யாசீன்ல அவர்
வந்த நபிமார்களுக்கு அந்த மக்கள் அநியாயம் செஞ்சாங்க. அவர் 3 நாள் கூட ஜமாத் போகல. அவர் ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய பாதையில இஅ்திகாஃப் இருக்கல்ல. அவர் தஅவத்துக்கு உதவி செய்தார். அன்டாக்கியாவுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை அவர்கள் மோசமாக நடந்து கொண்டார். அந்த ஊர் மக்கள் சூரா யாசீன் இதற்கான அவர் ஹபீபுன் நஜ்ஜார் அலங்கோலமான ஒரு ஆள். அவர் வந்தான். அவர் சொன்னார், இந்த நபிமார்கள் நல்லதுதானே சொல்றாங்க, நல்ல விஷயத்தானே உங்களுக்கு சொல்றாங்க, கொஞ்சம் கேட்டு நடங்களேன். இத்தபிஉ மன் லா யஸ்அலுகும் அஜ்ரன் வ ஹும் முஹ்ததூன். அவர்கள் வீடு வீடா வந்து அல்லாஹ்வை பத்தி சொல்ல உங்கள்கிட்ட சல்லியா கேட்டாங்க. மல்லா யஸ்அலுகும் அஜ்ரா, அவங்க கூலி எதுவும் கேட்கலையே என்ற வார்த்தை தான் சொன்னாங்க. அந்த மக்கள் சொன்னாங்க, قالوا لئن لم تنتهي لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم. உங்களோட தஅவத்தை கருத்து கொள்ளலன்னா நம்மளை கல்லடிச்சு கொள்வோம். 4வது 5வது ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுறாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கோங்க, மார்க்கத்தை ஏற்றுக்கோங்க, நல்ல மக்களாக வாழுங்க, மௌத் இருக்குது, நீங்க மரணிப்பீங்க, எதிர்பார்க்கப்படுவீங்க. அந்த மக்கள் சொன்னாங்க, قالوا يا شعيب ஏ ஷுஐபே ما نفقه كثيرا مما تقول. நீங்க சொல்றது எங்களுக்கு விளங்குதில்லை. அந்த மக்கள் சொன்னாங்க, ما نفقه كثيرا مما تقول ولولا رحتك. உங்களோட குடும்பம் மட்டும் இந்த இடத்துல இல்லைன்றால் லரஜன்னாக, உங்களை கல்லடிச்சு கொள்வோம். தப்சீல் எழுதுறாங்க, வேறொன்று சொல்லுகிறேன், உங்களுக்கு வேற என்னையாவது செய்வோம், கல்லடிச்சு கொள்ற வார்த்தை பாதிச்சாண்டா. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்தது எப்ப? ஹபீபுன் நஜ்ஜார் வாழ்ந்தது எப்ப? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது ஆரம்பம். எல்லா நபிமார்களுடைய காலங்களும் வித்தியாசம். சூரத்துல் கஹ்ஃப்ல வராங்க, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் சில வாலிபர்கள் ஈமான பாதுகாக்க அரசருக்கு முன்னால் எழுந்து நிற்காங்க. அரசர் சொன்னார், இந்த சிலைகளுக்கு வணங்குவது. அவங்க சொன்னாங்க, இல்ல, நாங்க காட்டுக்கு போயிட்டு வாழ்றோம், சிலைகளுக்கு வணங்க மாட்டோம், ரப்புக்கு மாற்றம் செய்ய மாட்டோம், காட்டுக்கு சொல்லி போறோம், அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கும் சொன்னது, உங்களை அவர்கள் கண்டால் கல்லடிச்சு கொள்வாங்க. வந்தது எல்லாரும் வேறு வேறு காலத்துல சொல்லப்பட்டது கல்லடிச்சு கொள்வதுண்டு. உலமாக்கள் எழுதுறாங்க, கல்லடிக்கிறது என்பது ஒரு கேவலம். கல்லால் அடிச்சு விளக்குறது ஒரு கேவலம் தான், ஒரு கேவலம் தான். அந்த நபிமார்களுக்கு அவ்வளவு கேவலமான வார்த்தையை பாவிச்சாங்க. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்லால அடிச்சாங்க, கல்லால் அடிச்சாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த ஊர்ல, எந்த தெருவுல எங்களோட மனைவி மக்கள் எல்லாரும், எங்களோட குடும்பம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்க, எங்களுக்கு ஒரு நாள் கல் அடிச்சாரு, எல்லாரும் சேர்ந்து எங்களை கல்லடிச்சு விளக்குறாரு. அந்த மனசு எப்படி இருக்கும்? உள்ளம் எப்படி இருக்கும்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வையை கூட அல்லாஹ் வீணாக்கல்ல, நபியுடைய முடியை கூட அல்லாஹ் வீணாக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையால், ஷரஹ முஸ்லிம்ல எழுதுறாங்க, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கையால் 3000 அற்புதங்களை செய்து காட்டினாங்க. 3000 அற்புதம். கல் அடிக்கிறாங்க, 7 கிலோமீட்டர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தோடு நடக்கிறாங்க. ஒரு சஹாபி சொல்றார், நபியுடைய ஸ்லீப்பரை மிச்சம் கஷ்டப்பட்டு தான் கலட்டி எடுத்தேன், ரத்தத்தோடு ஒட்டு இருந்துச்சு. பெரியார்களே, சகோதரர்கள், எவ்வளவு முபாரக்கான நபி. ஏன் அடிக்கப்பட்டாங்க? இந்த பகுதியில் சிலர் பேசுறதே இல்லை. முஅஜிசாக்கள் மட்டும் பேசப்படுகிறது, அற்புதங்கள் மட்டும் பேசப்படுகிறது. நபியுடைய தியாகம் ஏன் பேசுறோம் இல்லை? ஏன் பேசுறோம் இல்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்கள் முடி வளர்த்திருப்பாங்க, ஜும்மல் வஃப்ரா, இவ்வளவு வரைக்கும் நபியுடைய முடி இருக்கும்.
எண்ணெய் போட்டு நபி அவர்கள் நெற்றிய கட்டியிருப்பாங்க. ஒரு துணிய எண்ணெய் கீழே வடியாமல் இருக்க மக்கள் சொல்லுவாங்களாம், இவர் ஒரு தாஜில் துகுன், என்ன வியாபாரியோ தெரியா என்ற அளவுக்கு தலையில எண்ணெய் போடுவாங்க. அப்படியே எண்ணெயில மாறி இருக்கும், வெண்மையான உடுப்பு. காலையில போவாங்க, அந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலிருந்து மாலையில வருவாங்க. தலையில் இருக்கக்கூடிய முழு எண்ணெயும் காஞ்சி, ஒரு எண்ணெயும் காஞ்சி பரட்டையாக இருக்கும். அதில் பாத்திமா அழுவாங்க, பாப்பா இந்த நிலைமை, நீ உலகத்துடைய ஒரு நபி, நீங்க இல்லங்கள் இந்த உலகமே இல்லை, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா? சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்திமா உங்க வாப்பவ அல்லாஹ் அனுப்பினது பைத்து மதரி வலா வதரி இல்லா அத்ஹலல்லாஹு தீன். உங்க வாப்பவ அல்லாஹ் உலகத்தில் அனுப்பினது கிளீனா அயமதி உடுக்கவல்ல, பைத்து மதரி வலா வதரி, ஒரு ஏழை குடிசையால கோணியால செய்யப்பட்ட ஒரு வீடாக இருக்கட்டும், மாடி வீடாக இருக்கட்டும், எல்லா வீட்டுக்கும் உங்க வாப்பட கால் படணும் என்பதற்காக அமைதிக்காக அல்லாஹ் அனுப்பினான். இல்லா அத்ஹலல்லாஹு தீன் பிஇஸ்ஸி அஸீஸின் வபிதுல்லி தலீலின். ஒன்று கண்ணியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும், அல்லது கேவலப்பட்டாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். அந்த நிலைமைக்காக உங்க வாப்பவாக அனுப்புகிறான். நபி அவர்கள் பூமாரி எடுத்து போகல, அப்படி இருக்கல. அல்லாஹ் கஷ்டப்பட வச்சான், ஓட வச்சான், பதற வச்சான், ரத்தம் வடிய வச்சான். அல்லாஹ் கேளா, ஒரு ஏசிய போட்டு நபிக்கு கிட்ட யாராவது நபியை நினைச்சாலே சாகுவார் என்ற நிலையில அல்லாஹ் விஜய்து. அல்லாஹ் படிச்சிருந்தான், தீனுக்கு கஷ்டப்படணும். நபிமார்கள் கஷ்டப்பட்டது போல கவலைப்படுவது அல்லாஹ் தடுத்தான். நபியே, உலுல் அஸ்ம் என்று பேர் எடுத்தாங்க 5 ரசூல்மார்கள். கடுமையான கஷ்டத்தில் பொறுமையாக இருந்தவர்கள். அவர்கள் கஷ்டப்படுவது பொறுமையாக இருந்தது போல நபியை நீங்க பொறுமையா இருந்தோம். அல்லாஹ் தீனை கஷ்டப்பட வச்சான். 10 வருஷம் முகத்துல துப்புவாங்க. எதற்கு? எங்கட சேப்ப நினைச்சா, எங்கட வியாபாரத்தை நினைச்சா, தீன கொடுக்கணும், மக்கள் தீனோட வாழணும். சஹாபாக்கள் அழுதாங்க, அல்லாஹ்வோட உதவி வருமுன் எங்களை பிடிச்சு வச்சிருக்கிறீங்களே. 10 வருஷம் அல்லாஹ் பொருந்தான். 10வது வருஷம் ஹிஜ்ரத்துக்கு போற ரோட்ல அல்லது ஹிஜ்ரத்துக்கு மதீனாவுக்கு போனவுடன் அல்லாஹ் ஆயத் இறக்கினான். உதின லில்லதீன யுகாதலூன பிஅன்னஹும் ظுலிமூ. நபியே, பட்டது போறோம், இப்ப திருப்பி கொடுக்கும். யுத்தத்துடைய ஆயத், யுத்தத்துடைய ஆயத். குர்ஆன விளங்குறது விசேஷம் இல்ல, ப்ராஜெக்ட் போட்டல்ல குர்ஆன விளங்குறது. எல்லாரும் சொன்னாங்க, அவன் சொல்றது சரியே, குர்ஆன் அப்படி ஈகிராமே. எங்கடா வாங்க காபிர்கள் எங்கு கண்டாலும் வெட்ட சொல்லியிருக்கிறான். ஐசு வதத்து போகும், சரிதான் குர்ஆன் அப்படி ஈகுது. அதை அப்படி சொன்னது 10 வருஷத்துக்கு குறையே. 10 வருஷம் பட்டது, அதை பத்தி பேச முஸ்லிமும் இல்ல, காபிரும் இல்ல. 10 வருஷம் அடி வாங்கி இரும்பு சீப்புகளால் வாரப்பட்டு உயிரை கொடுத்து அதுக்கு பின்னால்தான் 10 வருஷங்களுக்கு போது அல்லாஹ் சொன்னான், பட்டது போதும் நபியே, கொடுங்கோ. வெட்டப்பட்டாலும் சுவர்க்கம், வெட்டப்பட்டாலும் சுவர்க்கம், நீங்க வெட்டினாலும் சுவர்க்கம். அதுக்கு பின்னால்தான் யுத்தத்துடைய ஆயத். 10 வருஷத்துடைய தாவத் மறைக்கப்பட்டுதான் வரலாறு பேசப்படுது. 10 வருஷம் குடும்பத்துக்கு இல்ல, சமூகத்தை கட்டி எழுப்ப மதீனாவுக்கு போறாங்க. சுப்ஹானல்லாஹ், அங்க ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. சஹாபாக்கள் உருவாக்குறார்கள். யார் சஹாபாக்கள்? சஹாபாக்கு என்ன தெரியும்? ஹஜ்ரத் உமர் ஒரு பாடசாலை படிய நிறுத்தாரா, பேனை ஒரு கையால பேனையை குடித்தாரா, வாழ்க்கையில் ஒரு பரீட்சை எழுதாவதால் நபியுடைய துஆ, யா அல்லாஹ், உனக்கு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் விருப்பமாக இருந்தால் அவரை கொண்டு இஸ்லாத்தை உறுதி செய்வாயாக. அல்லாஹ் ஐயோ ஒரு இஸ்லாம் செய்த ஒவ்வொருடைய விஷயத்தில் அல்லாஹ் கபூல் செய்தார். எப்படி மாத்தினான் சஹாபாக்கள்? ஆடுகளை கொண்டு போவாங்க மேய்ச்ச, திரும்பி வரும் பொழுது எத்தனை ஆடு என்று
குறைஞ்சிருக்குது என்று பார்க்க தெரியாதா? எப்படி ஆட்சி கிடைச்ச வாழ்ந்த எவ்வளவு காலம் ஆட்சி? 10 வருஷம் சரி, 20 வருஷம் ஆட்சி இருந்தாரா? சுப்ஹானல்லாஹ். அப்ப உலகத்தில் 3/2 அல்ல, அப்படித்தான் வரலாறு சொல்லுது. வரலாறு தாரீக பிரட்டி பாருங்க. ரஷ்யாவெல்லாம் ஒன்றாக இருந்துச்சு, உலகத்துடைய ஆட்சி செய்தார். உலக ஆட்சி அல்லாஹ் எப்படி மாற்றினாருண்டா, மனாக்கிப் என்னன்னு தெரியுமா? மனாக்கிப்ன்றது ஒரு ஆளுட புகழ். இன்னைக்கு மனாக்கிபுல் அவுலியா, நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், அவுலியாக்களுடைய மனாக்கிபுகள் பேசப்படுகிறது. அதான் மனாக்கிப்ன்றது. புகாரில் இருக்குது மனாக்கிபு சஹாபா. மனாக்கிபு சஹாபா, சஹாபாக்களுடைய மனாக்கிப் புகழ். புகாரியுடைய மனாக்கிபு சஹாபாவுடைய பாடத்துல 2வது ஹதீஸ், ஆச்சரியமான ஹதீஸ். ஷரியா கணக்கெடுத்தா மார்க்கத்தில் ஹஜ்ரத் உமருக்கு பின்னால் யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில் இருக்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் உள்ள எல்லா 1,24,000 நபிமார்கள் அப்படியே ஒதுக்கிட்டு, நபியுடைய அந்தஸ்து வரையில யாருக்கும், அதனால நபிமார்களை அப்படி வச்சுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் உள்ள கோடான கோடி மனிதர்கள் ஒன்று சேர்த்து இதுல ஆக பெரிய அறிவாளி, இல்ஹாமியத்துடைய அறிவு கொடுக்கப்பட்டவர் யார் என்று தேடினால் உமர், அது ஹஜ்ரத் உமராக கிடைக்கும். لقد كان فيما قبلكم من الامم محدثون اي ملهم, இல்ஹாமியத்துடைய அறிவு கொடுக்கப்பட்டவர் யார் என்றால் உமர், ஹஜ்ரத் உமராக இருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், வஅனல் ஆகிப் லா நபிய பஅதி, நான் தான் கடைசி நபி, எனக்கு பின்னால் நபிமார்கள் வரமாட்டார்கள். அப்படி வருவதாக இருந்தால் லவ் கான மின் பஅதி நபியுன் லகான உமர் இப்னுல் கத்தாப், எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் ஹஜ்ரத் உமர் நபியாக வருவார். குர்ஆன்ல 23 ஆயத் இருக்கு. 23 ஆயத் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நினைச்சுவார்களோ அல்லாஹ் ஆயத்தை இறக்குவார். 23 ஆயத்து. உம்ராவுக்கு போகாதவங்க யாரும் இல்லை, எல்லாரும் உம்ராவுக்கு போயிட்டீங்க. ஹஜ்ஜிக்கு போறோம், தவாஃப் முடிஞ்சு அங்க மகாம இப்ராஹிம் இருக்குது, அந்த மகாம இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழணும். இது யாரால ஏற்படுத்தப்பட்டுச்சு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகாம இப்ராஹிமை பார்த்து சொன்னாங்களாம், யா அல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு இடம், சுத்தமான இடம், இது தொழக்கூடிய இடமாக ஆக்கக்கூடாதா என்று நினைக்க அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, மகாம இப்ராஹிமை தொழக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நினைக்கிறாங்க ஆயத். நபியுடைய மனைவிமாரெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவுக்கான பணம் போதாது, கூட்டி கேட்போம். கணவன் மனைவி மத்தியில் வரக்கூடிய பிரச்சனை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் இருக்கிறாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொன்னாங்க, நீங்க எடுத்திருக்கிற முடிவு பயங்கரமான முடிவு. நாங்க தமிழ்ல சொல்ற மாதிரி அவர் அரபுல சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க எல்லாரும் நபி பணம் தாரது போதா என்று ஒன்று சேர்ந்து நீங்க இப்படி நடவடிக்கை எடுத்தா அல்லாஹ் உங்களை தலாக் சொல்லும்படி ஆயத்தை இறக்கி அல்லாஹ்வுக்கு வேற புதிய மனைவிகளை நபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்க கூடும். இந்த அரபுல அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன, அல்லாஹ் சில பேர் உங்களை தலாக் சொல்ல கூடும். ஐயுதிலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன, உங்களை விட சிறந்த மனைவிகள் அல்லாஹ்வுக்கு கொடுக்க கூடும். இப்படி சொன்னதை அல்லாஹ் அப்படியே குர்ஆனாக மாத்தினான். عسى ربه إن طلقكن أن يبدله أزواجا خيرا منكن. هذا तुम्हारे नाम कैसा अर्थ है? अल्लाह அப்படியே குர்ஆனாக மாத்தினான். பெரியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ யன்திகு ஃபீ லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுறாங்க. மக்கள் தெளிவா கேட்கிறாங்க, உண்மை எங்க இருக்குது? இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க ஃபீ லிசானி உமர் வ கல்பி,
அது உமர் ரலியல்லாஹு கல்புலையும் நாவுலையும் அல்லாஹ் உண்மையை வச்சிருக்கிறார். நாங்க என்ன சொல்றோம்? ஹஜ்ரத் உமர் ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை அவர் விடாட்டார். இவர் நபி அவர்கள் எனக்கு பின்னால் நபிக்கு தகுந்தாரு. இந்த இடத்துக்கு எப்படி வந்த? அவரை பத்தி எழுதேரும், அவரை பத்தி ஆய்வு செய்யணும். இந்த இடத்துக்கு எப்படி வந்த? பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உழைப்பால் வந்த அத்தனை சஹாபாக்கள் இந்த உழைப்பால் உருவாக்கப்பட்டவங்க. குர்ஆன் வாதா செய்து நபிமார்களுக்கு என்ன வாக்குறுதியோ இந்த உழைப்ப செய்யக்கூடிய மக்களுக்கு அதே வாக்குறுதி. நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான், ஸலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். நூஹே, நீங்க இந்த உழைப்ப செஞ்சீங்க, எனக்கு என்னுடைய சலாம் உங்களுக்கு. ஸலாமுன் அலா மூஸா வ ஹாரூன். ஃபிர்அவுனுக்கு தஅவத் கொடுத்த ஹஜ்ரத் மூஸா ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த சலாம் உண்டாவதாக. ஸலாமுன் அலா இல்யாஸீன். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த சலாம் உண்டாவதாக. அல்லாஹ் சொல்லிட்டு இதே நபிமார்களுடைய தஅவத்தை யார் கையில் எடுக்கிறார்களோ அல்லாஹ் எங்களுக்கும் சலாம் சொல்லுகிறார். ஸலாமுன் அலா மன் இத்தபஅல் ஹுதா. நேர்வழியை பின்பற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் சலாம் உண்டாவதாக. பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உழைப்பு தஅவத்துடைய உழைப்பு இது மக்களை மனித புனிதர்களாக மாற்றக்கூடிய உழைப்பு. இன்னைக்கு எங்கட கல்வெல்லாம் மஹ்லூக பத்தி பேசி 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 அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட பேச்ச பார்த்தா அல்லாஹ் தேவையில்லை. மலையால இதை இல்லாமலாக்கே, அந்த பிரச்சனைக்கு இது இல்லாமலாக்கே. இப்படி உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சொன்னா அல்லாஹ் என்று. அல்லாஹ் தேவையில்லை. அல்லாஹ் மஹ்லூகாத்துகளை பத்தி பயான் செய்கிறோம், பேசுறோம். பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன் ஈமான் பாடத்தை படிச்சு தருகிறது. அடிக்கடி எல்லாருக்கும் கேட்டு குடிச்சு போன சம்பவம் அசாட சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவ போட்ட பாம்பா மாறின என்ன சம்பவம் இது? ஒரு ஆள் ஒரு வாகனத்தை பத்தி பேசுறார். சிறுகானம் இந்த வாகனம் எப்படி போகப்பட்டவர், இப்படி போகும், தண்ணீர போகும். சிறுக்காகல பாவமும் இல்லை. ஒரு பொருளை பத்தி பயான் செய்யறார், விளம்பரம் செய்யறார். அப்படின்னா உலகத்துல வாழவே இயலா, அட்வர்டைஸ் பண்ணவே இயலா போகும். அது பாவமா? சிறுக்கா? அது சிறுக்கு இல்ல. ஒரு வஸ்துடைய பொறுமதியை பேசுறது சிறுக்கல்ல. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட வமா தீக்கபியமினிக்கையா மூசா, மூசா உங்களோட வலது கையால நீங்க புடிச்சிக்கிறது என்ன? அசாவை புடிச்சது வலது கையால புடிச்சுதான். ஒமா தீக்கபியமினிக்கையா மூசா, மூசாவோட வலது கையால நீங்க புடிச்சது என்ன? காலஹிய அசாய், யாங்க ஒரு தடி, அவ்வளவுதான். ஆனால் இவர் அசாட பொறுமதியை பத்தி பேசுறேன். அல்லாஹ் கேட்கவே இல்லை, அசாவால் என்ன செய்வீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களோட அசாவோட பொறுமதியை கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி சொல்லவே இல்லை. கையில இருக்கிறது என்ன? அசா. கேட்ட கேள்வி பதில். இவர் அடித்து கொண்டு போறார். அத்தவக்கஉ அலைஹா வ அஹுஷு பிஹா அலா கனமி. நான் இதை குட்டி சாஞ்சி கொள்வேன், என்ற ஆடுகளுக்கு இலகல பிச்செடுப்பேன். என்னோட ஒரு சொல்ற கெக்காண்டு, கெக்கையால பிச்சைறாங்க. ஒரு கம்பால பிச்செடுப்பேன். வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. இது அல்லாத வேலைகளையும் செய்வேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறுகறிஞ்ச அசாவை பத்தின பொறுமையே பேசினேன். ஆனா அல்லாஹ் விருப்பப்படல. இது கல்பு திறக்கப்படாது. இது கல்பு திறக்கப்படாது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாத ஒன்றை அல்லாஹ் செய்து காட்டினான். அப்படியா? قال القها يا موسى. மூசாவை அவ கொஞ்சம் கீழே போடுங்க. கீழே போட்டான். போட்ட உடனே فإذا هي حية تسعى. பெரிய பாம்பு. கான், அது குர்ஆன்ல பல ஆயத்துகள் வருது. கான்னஹா ஜான். ஜான்னுக்கு சில முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க ஜின்ன போல இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க ஜான் என்ற ஒரு பாம்பு. அல்லாஹ் சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னுக்காயிட்டாங்க. யா மூசா லா தகஃப், பயப்படவா, உங்களோட கையில் இந்த ஜாமான் தான் இருக்கு.
அல்லாஹ் சொன்னான் ஹஜ்ரத் மூசாவுக்கு அந்த பாம்பை குடிக்கும் பொழுது. தப்சீர் குர்துபி எழுதுறாங்க, அல்லாஹ் குடிக்க சொன்னது வாய் கட்டால, வாயை திறந்து கொண்டிருந்துச்சு, வாய் கிட்டால அல்லாஹ் குடிக்க சொன்னது. எவ்வளவு கஷ்டமானது. அங்க வாதா செஞ்சான், குடிங்க. சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா, ஆரம்பத்தில் இருந்தது மாதிரி ஆக்கிதரு. குடிச்சாங்க கம்பு. அத என்ன வச்சு கொடுத்தான், நீங்க எதை நினைக்கிறோ அதை அல்லாத காரியத்தையும் நான் செய்வேன். ஈமான பாடம். உலமாக்கள் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸாவ கீழே போட்டது ஒரு தானே, 3 முறை போட்ட குர்ஆன்ல. இங்க போட்டு பழக்கின. என்ன பழக்கின? சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தா பாம்பாகவும் பாவிச்சு கொள்ளையிரு, பாம்பாகவும் மாறும், வேறொரு உருவமாகவும் மாறும். இதெல்லாம் படிச்சு கொடுத்தாங்க. அப்படி படிச்சு கொடுக்காம இருந்து வேறொரு டைம்ல அல்லாஹ்வும் சொல்லாம அது பாம்பாக மாறிட்டா மூசா பயக்க முடிப்பாங்க. இப்ப ஏற்கனவே அனுபவம் தானே. ஆனா அல்லாஹ் இங்க போட வச்சது அதோட நிக்கவல்ல, பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்க, தாவத்துடைய ஒரு உழைப்பை சாதிக்கத்தான் அல்லாஹ் போட வச்சார். ரைட், இப்ப ரெடி பாம்பாக மாற முடியும். 2வது கட்டம் வந்துச்சு, அசாவை போடுற கட்டம். ஃபிரௌன் கூட்டம் விரட்டி கொண்டு போற. இப்ப சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம், இன்னா லமுதலகு மாட்டிட்டோ, உங்கள ஃபிரௌன் முன்னால நதி. என்ன மூசா சொன்னாங்க, கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், ஏண்ட ரப்பு எனக்கு வழி காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உடனே அந்த வார்த்தை சொன்ன உடனே வஅவ்ஹைனா இலா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வஹய் அறிவிச்சோம், அன்ரிப் பிஅஸாக்கல் பஹர், கடலுக்கு ஓங்கி அடிங்க மூசா. அடிக்கிறாங்க, தண்ணிக்கு மேல அடிக்கிறாங்க. فانطلق فكان كل فرق كالطود العظيم, தண்ணீர்ல மலைகளை போல பாதை. அல்லாஹ் எப்படி காட்டினார். இதெல்லாம் லேனஸ், இன்னும் ட்ரையல் காட்டல, இன்னும் அல்லாஹ் தஆலா பழக்கி கொண்டிருக்கிற. இதுல நதீஜா வெளியாகிச்சு. ஒரு கட்டம் வந்துச்சு, ஃபிரௌனுக்கும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மத்தியில விவாதம். அவன் சொன்னான், நான் ரப்பு. ஹஜ்ரத் மூசா சொன்னாங்க, இல்ல, உன்னை படைச்சவன் ரப்பு நினைக்கிறான். அப்படியா, நிரூபிக்கணுமா? நிரூபிக்கலாம். போட்டிக்கு ரெடியா? ரெடி. எந்த நாள் நல்ல? அவனை சொன்னான், பெருநாள் நாள்ல, பெருநாள் தொகுத்து வந்தா 10 மணிக்கு ஐஸ்காரம் வார, பேக் பண்ற, புதோடு ஓடுற வார, சந்தோஷமான தானே. இப்படியான ஒரு நேரத்தை மக்கள் எல்லாம் இருக்கிற நேரம், இப்படி ஒரு நேரத்தை வச்சுக்கிறோம் போட்டிய. அவன் சூனியக்காரன் எல்லாம் கூடி வந்தான். சூனியத்தால் மாறிது என்று குர்ஆன் சொல்லுது. அவன் கூட்டிக்கொண்டு வந்த சூனியக்காரனுடைய கையில சின்ன சின்ன தடிகளும் கைகளும் இருந்துச்சு, போடப்பட்டுச்சு. நான் போடவா நீங்க போடவா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட பாபுவை வச்சு போடு. ஃபிரௌன் சொன்னான், எல்லாத்தையும் போடு. فَأَلْقَوْا حِبَالَهُمْ وَعِصِيَّهُمْ وَقَالُوا يُخَيَّلُ إِلَيْهِ مِنْ سِحْرِهِمْ, சூனியத்தால் அவைகள் பாம்பாக மாறிச்சு என்று குர்ஆன். எல்லா பாம்புகளும் கயிறுகளும் அப்படியே கம்புகளும் பாம்பாக ஓடிக்கொண்டிருக்குது, நெளிந்து கொண்டிருக்குது. அவங்க எல்லாம் போட்டு முடிஞ்சு மூசா சொன்னாங்க, நான் போடவா? ஏன் இப்ப போடுவான்ற போடு காட்டு, சாதி செல்லுண்டா சொல்லி காட்டின உன்னை சாதிக்க. அல்லாஹ் சொன்ன, மூசா இப்போ கூட கம்ப போடுவோம். போடுறாங்க, அது எல்லா பாம்புகளையும் புழுகிச்சு. சூனியக்காரன் எல்லாரும் فَأُلْقِيَ السَّحَرَةُ سَاجِدِينَ, எல்லாரும் சுஜூத்ல விழுந்தாங்க. قَالُوا آمَنَّا بِرَبِّ الْعَالَمِينَ رَبِّ مُوسَى وَهَارُونَ, இந்த மூசா ஹாரூனுடைய ரப்பை கொண்டு நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்தை தழுவிட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு நோண்டி கைசேதம். இத இஸ்லாத்துக்கு தஅவத்துக்கு பாவிச்சுதான் அல்லாஹ் வஸ்துக்களுக்கு சக்தி இல்லாத காட்டினான். அப்ப நாம பேசுறது இல்லையா, வஸ்துக்களுக்கு சக்தி இல்லாது? தெரியாது சகோதரர்களை, தஅவத் கடலை போல நபிமார்கள் செஞ்ச உழைப்பு நீங்க எது செஞ்சு வாருங்க. இந்த உழைப்பான மட்டும்தான் கல்புகளை வெளிசாக்கலாம், கல்புகளை சீர்படுத்தலாம்.
இந்த உழைப்புக்கு தார வாடா என்ன தெரியுமா? உலமாக்கிட்ட கேளுங்க சட்டங்களை. பெரும்பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டார். பெரும்பாவங்கள் மன்னிக்கப்பட்டதில்லை, அதுக்குண்ட தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். உலமாக்கள் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க, இந்த உழைப்பால பெரும்பாவங்களும் மன்னிக்கப்படும். புகாரில் இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவங்கள் குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் சொல்றான். யுத்தத்தில் இருந்து ஓடுவது நரகவாதியுடைய செயல். ஓடேடா, யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ஓடேடாது. ومن يولهم يومئذ دبره الا متحرفا للقتال او متحيزا. யாராவது சும்மா ஓடினா அவர் ஜஹன்னம். குர்ஆன் சொல்லுது நரகம். நேரடியா குர்ஆன் ஹதீஸுக்கு ஆதாரங்களை சொல்லி அர்த்தம் சொல்றவங்க சொல்லுவோம் ஹஜ்ரத் உஸ்மான் நரகவாதி சொல்ல தயாரா? குர்ஆன் சொல்லுது ஒரு இடத்துல அந்த ஆயத்தை இழுத்து இஸ்திம்பா தஃசீர் ஒன்றும் செய்யக்கூடாது, நேரடியா சொல்லணும். குர்ஆன் சொல்லுது யுத்தத்திலிருந்து ஓடினால் நரகவாதி. அந்த நிபந்தனை ஒன்றும் போட்டில்ல. பெரியார்களே சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடுறாங்க, மதீனாவுடைய எல்லை வரைக்கும் ஓடினாங்க. ஆனா அந்த ஆயத்திற்கினால் அவர் ஓடியது ஷைத்தானுடைய வலையில சிக்கித்தான் அவர் ஓடினார். இன்னல் லதீன தவல்லவ் மின்கும் யௌமல் தகல் ஜம்ஆன் இன்னமா ஸ்தஸல்லஹும் ஷைத்தானு பிபஅதி மா கஸபு. அவர் ஓடியது ஷைத்தானுடைய சிக்கல்ல மாட்டினார், ஓடினார். வலகத அஃபல்லாஹு அன்ஹும், ஓடின அவர் அல்லாஹ் மன்னிச்சார், என்னோட தீனை செலவழித்தார். குர்ஆன் சொல்லுது அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தால், அல்லாஹ்வுடைய பாதையில உழைப்பு செய்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யுகஃபிரு அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம், முழு பாவங்களும் மன்னிக்கப்படும். பெரியார்களே சகோதரர்களே, கடலம் போல உள்ள ஒரு உழைப்பு தான் இந்த உழைப்பு. கல்புகளை சீராக்க உழைப்பு. எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பிரச்சனைகளை கேள்விப்பட்டோம். ஈமான்தாருக்கு இதெல்லாம் பொருட்கள். பெரியார்களே சகோதரர்களே, இதெல்லாம் பொருட்கள். இன்னைக்கு அரிச கொண்டு வந்து தாரத்துக்காக இதை செய்யத்தான் வேணும். எங்களுக்கு வார கஷ்டங்களை தடுப்பாங்க, ஹெலிகாப்டர்ல காப்பாற்றுவாங்க, எங்களுக்கு வீடு கட்டி தருவாங்க, சாப்பாட்டை தருவாங்க, ஆடு தருவாங்க, எங்களுக்கு எல்லாம் தருவாங்க. எங்களுக்கு சுவர்க்கத்தை யாராவது வாங்கி தருவாங்களா? நரகத்திலிருந்து யாராவது பாதுகாப்பாங்களா? பாதுகாக்க முடியாது, ஒரு நாளும் பாதுகாக்கிறார்கள். இந்த உழைப்பு நரகத்தில் இருந்து பாதுகாக்கிற உழைப்பு. நானும் நீங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு ஆடை உடுத்திக் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடலோர பிரதேசங்கள் மக்கள் மூர்த்ததான் இருந்து போறாங்க. 2016 எடுத்த ஒரு தரவு 800 முஸ்லிம்கள் மூர்த்ததாக இருக்கிறாங்க இலங்கையில் ஒரு பகுதியில். மூர்த்தர்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி போறாங்க, பேரை மாற்றுறாங்க, ஆண்கள் பெண்களாக மாறுறாங்க. நபி அவங்க பயன்கள் இருந்தாங்க, சொன்னாங்க இந்த உம்மத் பஞ்சத்தில் அழிக்கப்படும் நாம் பயப்படல, இந்த உம்மத்துக்கு பஞ்சம் வருவது நாம் பயப்படல. ஒரே அடியாக ஏனைய சமூகம் அழிக்கப்பட்டது போல இந்த உம்மத் அழிக்கப்படும் என்று நாம் பயப்படல. இந்த உம்மத்துக்கு நாம் பயப்படுவது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் செய்த அந்த பாவத்தை இந்த உம்மத் செய்யும் என்று பயப்படுகிறேன். அப்படி செய்தால் வாதத்தில் இருந்து அல்லாஹ் தண்டனை வருகின்றாங்க. இன்றைக்கு எத்தனையோ முஸ்லிம் பெண்கள் ஆண்களாக ஆபரேஷன் பண்ணி மாறிக்கிறாங்க, எத்தனையோ ஆண்கள் பெண்களாக தங்களுடைய பேரை மாற்றிருக்கிறாங்க. இது நபி அவர்கள் பயந்த பயப்பம் இன்னைக்கு நடந்து கொண்டு அந்நியவர்கள் அல்ல, முஸ்லீம்கள். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், மக்கள் மூர்த்தக்காகிறாங்க, மார்க்கம் தெரியாமல் இருக்கிறாங்க, நபியை தெரியாமல் இருக்கிறாங்க. நாங்க ஒரு சைட புடிச்சோம், இதுதான் யானாண்டு கொண்டிருக்கிறோம். இது வாழ்ந்த சகோதரர்களே, அவ்வளவு கஷ்டம், ஈமான பறிகொடுக்கிற நிலைமை. இதிலிருந்து யார் பாதுகாக்கிறது? அல்லாஹ் சொல்றான், நம்மளோட குடும்பத்தை பாதுகாத்துக்கோங்க, நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்கோ. ஒரே உலகத்தில ஒரே காலத்தில அங்கு ஒரு நாட்டில காட்டு தீயான மக்கள் சாகுறாங்க, இன்னும் ஒரு இடத்துல வெள்ளத்தால பிரச்சனை. யாருடைய ஏற்பாடு?
யார் ஏற்பாடு? அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறார். உலகத்தில் யாருக்கும் இந்த சக்தியும் இல்லை. இத உள்ளத்துல கல்வி கெடுப்போம், மக்களை மாற்றுவோம். வாலிபர்களுடைய நிலைமை யாரும் கோபிக்கவான பயங்கரமான ஒரு நிலைமை இருக்கிறோம். வாலிபர்கள் அவ்வளவு மார்க்கத்தை உண்டு மிச்சம் தூரத்திருக்கிறோம். 48 வாலிபர்களை ஒரு பஸ்ஸ புடிச்சு கூட்டிட்டு போன ஒரு இடத்துக்கு 3 நாள் ஜமாத் உண்டு. 48 வாலிபர்கள், 48 பேர்ல 16 பேர் ஏலவல் மாணவர்கள், அடுத்த எல்லாரும் ஓலவல் மாணவர்கள். பட்ன தட்டினா என்ன முன்னுக்கு வரும் தெரியும். இந்த எல்லா மாணவர்களும் 3 குல் சூறாவை தவிர வேறொன்றும் பாடம் இல்லை. குளிக்க தெரியா, பருவான அமைப்புல எப்படி குளிக்கிறான்னு தெரியா, ஷருத்து பருந்துகள் தெரியா. ஆனா டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தி, நாங்க பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பெரியார்களே, சகோதரர்களே, பயங்கரமான ஒரு காலம். பெண்கள்கிட்ட அந்நிய பெண்களை போல அவங்களும் உடுப்புகள் தான், எங்களோட பெண்கள் உடுப்புகள் தான். அவங்களும் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, எங்களோட பெண்களும் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. நாங்களும் ஸ்கூலுக்கு அனுப்புற உள்ள எதிர்பார்க்கிற ஸ்கூலுக்கு போய் எழுப்ப மாட்டோம். தொலை எழுப்புறாங்களே, சுபகூர் எழுப்ப மாட்டோம்ல, ஸ்கூல் போய் எழுப்ப. எங்களோட எல்லா நடவடிக்கையும் தீனுக்கு மாற்றமாக கொண்டு போகுது. பெரியார்களே, சகோதரர்களே, அமல்களின் மூலம் மட்டும்தான் உலகத்தில் சாதிக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ ஜனாசாக்கள், வாலிபர்களுடைய ஜனாசாக்கள், திடீர் மௌத்துக்களை கேட்கிறோம். எங்கட அஜர் அல்லாஹ் எங்க இருந்திருப்பார், எப்படி மௌத்தா போறோம்? சரியான குர்ஆனுடைய ஹதீஸுடைய தெளிவோ, எப்படி வாழ்க்கையோ அப்படித்தான் மௌத்து. தீன்ல வாழ்ந்தவங்க யாருமே மோசமா மௌத்தாகல, யாரும் மோசமா மௌத்தாகல. எங்களோட வேலை செஞ்ச எனக்கு மிச்சம் முஹப்பத்தான் ஒரு ஆள் ஒரு காலம் வேலை செஞ்சாரு. கொஞ்சம் மனக்கசப்பா கொஞ்சம் ஒதுங்கினாரு. என்ன செய்வாருண்டா, பெனியனோட வெஸ்டோட வந்து தொழுது வைத்துருவார். அந்த உழைப்பு செஞ்சதுக்கு அல்லாஹ் கொடுக்கணுமே. அல்லாட நீர் எப்படி தீனுக்கு உதவி செஞ்சா நாங்க உதவி செய்வோம். உதவி செய்து சொல்லுவாங்க, வேலை செஞ்சுட்டு ஒதுக்கினாலும் அல்லாஹ் ஒதுக்கல. அவர் அப்படி இருந்தாரு. திடீரென்று ரமதானுக்கு முன்னால சில்லா போகணும் அறிவினார். சில்லாவுக்கு போனார். சில்லால கடைசி 10ல யாத்திகாப்ல மஸ்ஜித் உள்ளுக்கு கியாமுல் லைல்ல வஃபாத்தாங்க. எங்கட ஊர்ல நவாஸ் பீஸை கேள்விப்பட்டிருக்கீங்க. நாங்க ஓதுற காலத்துல எங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல். லீவ் எப்ப கொடுக்குறாண்டா அப்ப டக்குனு மதரசா மாணவரை பிடிச்சு வருவாங்க. ஒவ்வொரு மஹல்லாவே கூட்டிட்டு போறேன். நாங்கெல்லாம் பயான் செய்ய தகுதியில்லை. ஓதுற மாணவர்களை நீங்க பயான் செய்யணும், நீங்கள உலமாக்கல். சின்ன காலத்திலேயும் எங்களை வளர்த்தவங்க, தீனுக்காக கஷ்டப்பட்டவங்க. பிசி அவர் ஒரு போலீஸ், ஒரு சின்ன அப்படியால் அவருடைய பேச்சு இன்டர்நேஷனல் ஜமாத் கடைசி எங்களை திஹார்ல வேலை செய்ய போகல. நாங்க ஜமாத்தோடு இருந்தோம். அவருடைய எல்லா பயான்லையும் எங்கட மவுத்து பெருநாள் இருக்கணும், எங்கட மவுத்து பெருநாள மாதிரி இருக்கணும், இப்படிதான் பேச்சு. எப்படி தெரியுமா, போன வருஷம் ரமலான்ல மௌத்தா போனாரு. கடைசி 10 யாத்திகா பிறகு பெருநாள் தொழுகையில மௌத்து. கட்டுக்கலகள் அல்ல, நடக்கிற செய்தி. குர்ஆன் சொல்லுது, நபிமார்களுக்கு செஞ்ச அதே உதவிய உழைப்பு செய்யக்கூடிய மக்களுக்கு கொடுப்போம். இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு. நினைக்கிற மாதிரி மௌத்தாகி. உங்களுக்கு தெரியாம இருக்கும், யூசுப் முஃப்தியோட உம்மா, லபீர் ஹஸரத் யூசுப் முஃப்தி இன்சாப் மௌலியோட உம்மா. எங்களோட ஊர் பக்கத்துல தான் நம்ம சொந்தக்காரர் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட பொம்புலண்டா, வெளிநாட்டு ஜமாத் போயிட்டு இஸ்லாத்துக்கு எடுத்து கட்டகவுன் உடுத்துள்ளவங்களை பர்தா போட வச்சு தண்ட கையால பேஸ் கவரை தெச்சி போட்டுட்டு வந்த பொம்பளை. குர்ஆன்ல ஹதீஸ்ல வருகிறது, எந்த கணவருடைய பொருத்தத்தோட மனைவி மௌத்தா போவாரோ அவர் சொல்லுவார். யூசுப் முஃப்தியோட வாப்பா ஹனீஃபா ஹஸரத் கடைசி டைம்ல மௌத்தா போகும் பொழுது அவங்க மதீனா ஷாயிரா ஹஸரத் அவங்க குர்ஆன்ல ஒரு ஆயத்தை ஓதி கொண்டிருந்தாங்களாம். ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபனிஅம உக்பத்தார். அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க போகக்கூடிய இடம் சிறந்த இடத்துக்கு போறீங்க. அந்த ஆயத்தை ஓதும்போது ஒரு வெச்சம். இந்த உழைப்புல யாரும் வஃபா ஹாஜர் எங்களோட வேலை செஞ்சு அட்டுவிடுவாங்க. நாங்க அவங்களோட கொரோனாவோட வேலை செஞ்சோம். அவங்களோட வஃபாத்தை படி இருந்துச்சு. எவ்வளவு தாயிகளுடைய ஆலிம்கள் அல்ல, தாயிகள், பெரியார்களே, சகோதரர்களே, நல்ல மௌத்த கொண்டு வர உழைப்பு
நாங்க எல்லாரும் தயாராகுமா இன்ஷா அல்லாஹ், எல்லாரும் உறுதியா நீக்கி வைப்போமா இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், பெரிய ஒரு மஜ்மா, ஆசையோட ஆர்வத்தோட சொல்லுங்க. உலகத்துடைய செய்திகளை மக்கள் கேட்டு 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 உலகத்துடைய பெற்றோரை பார்த்து 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 என்னோட ஈவான பறிக்குது, எதுவும் நடக்காது. நபியே மக்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுங்க. குல்லை முஸ்லிமானா இல்லாமா கசபல்லாஹுலனா, நபி அல்லாஹ் விதியாக்கிறது மட்டும்தான் நடக்கும். உலகத்துல வேறு எதுவும் நடக்காது. இதை உலகத்தை கொண்டு வருவோம், அதற்காக உழைப்பு செய்வோம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில எல்லா விஷயத்திலையும் மார்க்கத்தை படிச்ச உலமாக்கள் தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறார். உலமாக்கள் அவங்களுக்கு கியாமத்தினால தனியான மன்னிப்பு கொடுக்கப்படும். அதனால தஸ்மீல உலமாக்கள் இருந்து ஆரம்பிப்போம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு வருஷம் போறதுக்கு